வெல்கம் டு அலிமா சமையல். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன சமைக்கலான்னு பார்க்கலாம். ஆனியன் கருவாடு ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: 1 கப் ஆனியன், 100 கிராம் கருவாடு, நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் அந்த மாதிரி கருவாடு, அரை தக்காளி, 3 பச்சை மிளகாய், 1 கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சம் கல்லுப்பு. இதாங்க தேவையான பொருட்கள். இப்போ மிளகாய்த்தூள் கருவாடில் போட்டு, மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் போட்டு கருவாடில் போட்டு நம்ம கலக்கி வச்சிடலாங்க. கலக்கி ஒரு 10 நிமிஷம் வச்சிட்டோம்னா அது நல்லா மேக்னெட் ஆகிடும். பாருங்கள், இந்த மாதிரி வைக்கணும். இதில் உப்பு சேர்க்கக்கூடாது, மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மட்டும்தான். அதை 10 நிமிஷம் வச்சுட்டு இப்போ அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் விட்டுக்கிட்டு, எண்ணெய் கொஞ்சம் எச்சா ஊற்றணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு. இப்போ ஒவ்வொரு பீஸாக அந்த கருவாடு எடுத்து அந்த எண்ணெயில் போட்டுக்கலாங்க. எல்லாம் போட்டுட்டு பாருங்கள், இப்படி பொரிஞ்சு வரும்போது நம்ம அப்போ எல்லா கருவாடையும் போட்டுணுங்க. கொஞ்சம் தள்ளி போடுங்க, இல்லைன்னா ஒட்டிக்கும். இதுக்கு தாங்க எண்ணெய் எச்சா ஊற்றுனது, அப்போ தான் கருவாடு நல்லா பொரியறதுக்கு நல்லா இருக்கும்னு சொல்லி. பாருங்கள், இப்போ திருப்பி போட்டுடலாங்க. பார்த்தீங்களா, எல்லா கருவாடும் வெந்துருச்சுங்க. நல்லா அப்படி கலக்கி கொடுத்தோம்னா பாருங்கள், இப்போ எண்ணெயோட சலசலப்பெலாம் நின்றுச்சு, கருவாடு வெந்துருச்சு. நம்ம அது ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. இப்போ அதே எண்ணெயிலே நம்ம வெங்காயம் 1 கப் வறுத்து வச்சுருக்கோங்களே, அதை நம்ம அந்த வெங்காயத்தை அந்த எண்ணெயிலே போட்டுடலாங்க. போட்டு நல்லா வதக்கி விடலாம். கருவாடு செய்யறதுக்கு முன்னாடி நீங்கள் ஊற வச்சுருங்க கொஞ்சம் நேரம். அப்போ தான் அந்த கருவாடில் இருக்க உப்பு, அந்த கருப்பு எல்லாம் போகும். பழித்து நம்ம கழுவி நான் எடுத்து வச்சது தான் அந்த கருவாடு. நீங்கள் ஊற வச்சுட்டு செய்யுங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் கருவாடை ஊற வச்சு அரை மணி நேரம் ஊற வைங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அந்த வெங்காயத்துக்கு கூட 3 பச்சை மிளகாய் போட்டுக்கலாங்க. கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சோம்னாங்க, அதையும் போட்டுக்கலாம். கொத்தமல்லி தழை கொஞ்சம் போட்டு நான் கொஞ்சம் வச்சிட்றேங்க, லாஸ்ட்டில் போட்டுக்கலான்ட்டு. போட்டு எல்லாம் நல்லா கலரி கொடுத்துட்டு அதிலே கல்லுப்பும் போட்டுக்கலாம். அந்த உப்பு இந்த வெங்காயமும் தக்காளிக்கும் தாங்க எடுத்து வச்சிடணும், கருவாட்டிலலாம் சேர்த்துல. இதுக்கு தான் அந்த உப்பு எடுத்து வச்சுருந்தது. அது பாருங்கள், இதில் போட்டு வச்சு எல்லாம் நல்லா கலக்கி கொடுங்க. இப்போ எல்லாம் நல்லா வதங்கட்டுங்க. வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரும் பாருங்கள், நீங்கள் எடுத்து பார்க்கும்போது. பார்த்தீங்களா, இவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு தக்காளியெல்லாம் நல்லா மேஷ் ஆயிடுச்சு. தக்காளியே தெரியல பாருங்கள், நல்லா வதங்கி இருக்குது. எல்லாமே வதங்கட்டுங்க. அந்த பொரிச்ச கருவாடை அந்த வெங்காயத்து கூட போட்டு அதையும் நல்லா கலக்கி விடுங்க. நல்லா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் கலக்கி கொடுங்க. கலக்கி கொடுத்திங்கன்னா அந்த தக்காளி வெங்காயத்தில் இருக்க சுவை, இந்த கருவாடு எல்லாம் ஒன்றா கலந்துருங்க. கலந்து சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்குங்க. கருவாடு செய்ய தெரியாதவங்களும் நிறையா பேர் இருக்கும், அவங்களுக்காக இந்த வீடியோ யூஸ் ஆகுங்க. இது என்ன கருவாடு தான் நினைக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், என் பொண்ணு சொன்ன மாதிரி பார்க்குறவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கருவாடு ரெடி ஆயிடுச்சு, சுவையான கருவாடு. நீங்கள் இது ரச சாதம், தாளித்த சாப்பாடு, சாம்பார் சாதம், எதில் வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனல் பாருங்கள். தேங்க்யூ.